வணக்க நேயர்களே, மற்றொரு நெற்றிக்கண் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். சனிக்கிழமை இரவு பொழுதிலே சமகால அரசியல் பொருளாதார விவகாரங்களை அலசி ஆராய்ந்து வருகின்ற நெற்றிக்கண் நிகழ்ச்சிகளே, இந்த வாரம் எங்களுடைய சர்வதேச அரங்கு தொடர்பான விடயங்களை நாங்கள் மிக விசேடமாக கவனம் செலுத்தியிருக்கின்றோம். கடந்த வாரத்திலும் சர்வதேச விவகாரங்கள் தொடர்பாக நாங்கள் பார்த்திருந்தோம். அதன் அடிப்படையில் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வாரத்திலும் சர்வதேச விவகாரங்களிலே எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய அரசியல் அபிலாஷைகள் எவ்வளவு தூரம் தாக்கத்தை செலுத்தியிருக்கின்றன போன்ற விடயங்கள் தொடர்பிலே நாங்கள் விசேடமாக அவதானம் செலுத்தியிருக்கின்றோம். அதற்கு பிரதானமான காரணம், அண்மையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய அமர்வு ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இந்த அமர்விலே இலங்கை விவகாரம் எவ்வாறு எதிரொலித்தது, அவை தொடர்பாக நன்கு பரிச்சயமாக, குறிப்பாக இந்த ஐநா மனித உரிமை விவகாரங்களிலே புலம்பெயர் நாட்டில் இருந்து கொண்டு தொடர்ச்சியாக அந்த விவகாரங்களில் தலையீடு செய்கின்ற அல்லது அந்த விவகாரங்களிலே கலந்து கொள்கின்ற ஒருவராக இருக்கக்கூடிய ஒரு பிரமுகரை அழைத்துத்தான் இன்று நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியிலே நாங்கள் தொடர்ச்சியாக பயணிக்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் எங்களுடைய நிகழ்ச்சியிலே அழைத்திருக்கக்கூடிய பிரமுகரை நாங்கள் தற்போது அறிமுகம் செய்து வைக்கலாம். குறிப்பாக பிரான்ஸ் மனித உரிமைகள் மையத்தினுடைய செயற்பாட்டாளராக, அதேவேளை அரசியல் செயற்பாட்டாளராக, அரசியல் சமூக செயற்பாட்டாளராக, அரசியல் ஆய்வாளராக அடையாளப்படுத்தக்கூடிய திரு எஸ்.வி. கிருபாகரன் அவர்கள் இன்று எங்களுடைய நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்கின்றார். அவரை நாங்கள் முதலிலே நிகழ்ச்சிக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் கீர்த்தனன். வணக்கம் டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு. நீண்ட நாட்களுக்கு பின்னர் நாங்கள் நேரடியாக நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் உங்களை நீண்ட நாட்களுக்கு பின்னர் சந்திப்பதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் பார்க்கின்ற போது இந்த ஒரு நீண்ட நாட்களுக்குள்ளே பல்வேறுபட்ட மாற்றங்கள் இலங்கையினுடைய அரசியல் பரப்பிலும் அதே போன்று சர்வதேச விவகாரங்களிலும் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அந்த விடயங்கள் தொடர்பாக உங்களிடம் நாங்கள் கேட்டு அறிந்து கொள்வதற்காக இருக்கின்றோம். குறிப்பாக அண்மையிலே நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய ஐநா மனித உரிமைகள் பேரவையினுடைய அமர்வில் இலங்கை விவகாரம் தொடர்பில் இம்முறை எவ்வாறான விடயங்கள் அங்கு கரிசனை காட்டப்பட்டன, அவை தொடர்பில் எங்களுக்கு ஆரம்பத்திலே உங்களால் விளக்கமாக கூற முடியுமா? நல்லது கீர்த்தனன். மனித உரிமை சபையினுடைய 58வது கூட்டத்தொடர் கடந்த மாதம் 24ஆம் தேதி ஆரம்பமாகியது. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அது 4ஆம் தேதி ஏப்ரல் மாதம் தான் முடிவடையும். நீங்கள் சொன்னது போல ஸ்ரீலங்கா விடயங்கள், முக்கியமான விடயங்கள் ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது. இதில் நாங்கள் முதலாவதாக பார்க்கும் பொழுது, நீங்கள் அறிந்திருப்பீர்கள், வெளிநாட்டு அமைச்சர் விஜித ஹெரத் அவர்கள் வந்து அங்கு ஒரு உரையாற்றினார். அதுதான் அந்த ஆரம்பமாக இருந்தது ஸ்ரீலங்கா விடயத்தில். அதைத் தொடர்ந்து உங்களுக்கு தெரியும், இணையதள நாடுகளான கோச்சஸ் ஆன பிரித்தானியா, கனடா போன்ற நாடுகள், அவர்கள் ஸ்ரீலங்கா விடயத்தில் ஒரு அறிக்கையை கூறியிருந்தார். இங்கு என்ன நடக்கின்றது என்றால், விஜித ஹெரத்தினுடைய உரைக்கும் முன்பு வெளிநாட்டு அமைச்சர்கள் நடத்தின உரைக்கும் இடையில் எந்த மாற்றங்களையும் நாங்கள் காணவில்லை. அரசாங்கம் மாறி இருக்கிறது, அவ்வளவுதான். ஆனால் முன்னைய அரசாங்கங்களுடைய வெளிநாட்டு அமைச்சர்களும் ஐக்கிய நாடுகளை குறை சொன்னார்கள். இவர்களும் அந்த உரையினுடைய கடைசி பந்தியை பார்த்தீர்கள் என்றால் நன்றாக விளங்கும். இவர்களும் அந்த குறையை சொல்லியிருந்தார்கள். என்னென்றால், ஐநா மனித உரிமை சபை எடுக்கும் முடிவுகள் யாவும் பக்கச்சார்பற்றதாக இருக்க வேண்டும், ஒரு நாட்டினுடைய இறையாமையை பாதிக்கப்படாததாக இருக்க வேண்டும் போன்ற விடயங்களையும் அவரும் கூறியிருந்தார். இணையதள நாடுகள் பழமையான அறிக்கை காரசாரமாக கூறியிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து உங்களுக்கு தெரியும், சென்ற செப்டம்பர் மாதம் எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையில் இங்கு, அதாவது 58வது கூட்டத்தொடரில் ஒரு வாய்மூல அறிக்கை, ஆணையாளருடைய வாய்மூல அறிக்கையையும், அதைத் தொடர்ந்து 59வது ஒரு அறிக்கையும் இல்லை ஐநா மனித உரிமை ஆணையாளர். 60வது கூட்டத்தொடரில் தான் அடுத்த முக்கியமான விடயம். ஆகையால் 58வது கூட்டத்தொடரில் நடந்த வாய்மூல அறிக்கையில் ஸ்ரீலங்கா சில விடயங்களை செய்ய வேண்டும் என்றது மிக சுருக்கமான அறிக்கையாக இருந்தது, வாய்மூல அறிக்கை. அதில் ஒன்றை விசேடமாக கூறியிருந்தார்கள். வடக்கு கிழக்கில் இன்றும் ஸ்ரீலங்காவினுடைய பாதுகாப்பு படைகள் கண்காணிப்பதும் தொல்லைகள் கொடுப்பதும் தொடர்கின்றது. எமது காரியாலயத்துக்கு பல விதமான குற்றச்சாட்டுகள் வந்திருக்கின்றன. இவர்கள் காணாமல் போர் விடயத்தில் முக்கியமாக கணக்கில் எடுக்க வேண்டும், அவற்றுக்கான வழிகளை பார்க்க வேண்டும் போன்ற விடயங்களை ஆணையாளருடைய வாய்மூல அறிக்கையில் கூறியிருந்தார். இவை முதலாவதாக விஜித ஹெரத்துடைய உரை, அடுத்து தொடர்ந்து இணையதள நாடுகளுடைய உரை, அதுக்கு அடுத்ததாக ஐநா ஆணையாளருடைய நடைபெற்றது.
இதற்கு ஒரு விடயத்தை நான் கூறப்போகின்றேன். ஆனால் நான் அதனுடைய முழு விவரங்களை நான் கிருபாரனால் கூற முடியாது, கூறுவதற்கு நான் விரும்பவும் இல்லை. என்னவென்றால், முதலாவது வாரத்தில் நடந்த கூட்டத்தொடரில் ஒரு என்ஜிஓ, அதாவது அரசு சார்பற்ற நிறுவனமான அசோசியேஷன் கல்ச்சரல் த தமிழ் பிரான்ஸ், அவர்கள் ஒரு அறிக்கையை இங்கே வாசித்திருந்தார்கள். உண்மையில் அந்த அறிக்கை என்பது என்னவென்றால், ஒரு தமிழர் சுவிஸ் அரசாங்கத்தினால் கடந்த ஜனவரி மாதம் கைது செய்யப்பட்டு இன்னும் தடுப்பில் இருக்கின்றார். அவர் பற்றிய அறிக்கை என்னவென்றால், அவர் இன்னும் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தப்படவில்லை. அதனுடைய அர்த்தம் இன்னும் அங்கு விசாரணைகள் நடைபெறுகின்றது. இந்த அறிக்கை மிகவும் காரசாரமாக எமது ஐநா மனித உரிமை சபையில் உள்ள ஆதரவை குறைத்துள்ளது. காரணம், இந்த நபர் கடந்த 3 வருடங்களுக்கு மேலாக ஐநா மனித உரிமை சபைக்கே வராமல் தடுக்கப்பட்டவர். அடுத்ததை தொடர்ந்து இவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்ற காரணத்தை அவர்களுக்கு நன்றாக தெரிந்தும் அவர்கள் யாரும் அந்த விடயத்தை சொல்லாமல் சுவிஸ் அரசாங்கத்தை மிச்சம் மோசமாக தாக்கியிருக்கின்றார். சுவிஸ் அரசாங்கம் ஐநா மனித உரிமை சபையில் ஒரு அங்கத்துவ நாடு. அதுடன் இப்பொழுது ஐநா மனித உரிமை சபையினுடைய தலைமை நாடு, அதாவது தலைவராக உள்ளவர் சுவிஸ் பிரதிநிதி. இந்த கட்டத்தில் சுவிஸ் அரசாங்கம் எதற்காக கைது செய்யப்பட்டது என்பதை மூடி மறைத்து இப்பொழுது அறிக்கை வந்ததனால் தமிழருடைய செல்வாக்கு மனித உரிமை சபையில் கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது. நாங்கள் அரச பிரதிநிதிகளை சந்தித்து கலைக்கும் பொழுது இவரை ஏன் கைது செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று அவர்கள் எம்மிடம் கேட்கின்றார்கள். எங்களுக்கு தெரியும், ஆனால் நான் சொல்ல விரும்பவில்லை. அவருடைய செயற்பாடுகள், வேலைகளுக்கு வடமாகாணத்திலிருந்து வந்த அரசியல்வாதிகள், ஒரு பெண் அரசியல்வாதி உட்பட அவர்களும் அடித்தளம் போட்டு கொடுத்தவர்கள். இதனால் இப்பொழுது இவர்கள் வர துவங்கியது 2012க்கு பின்னர். ஆகையால் இதை நீங்கள் விரும்பினால் இதென்னலாம், அல்லது இதை நீங்கள் இந்த பதிவை எடுத்துக்கொள்ளலாம், அழித்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த விடயத்தை உலகம் அறிய வேண்டும். ஒரு தனிநபர் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்பதை மூடி மறைத்து அதை ஏதோ அரசியல் பிரச்சனை போல் காட்டி ஸ்ரீலங்காவுடன் சுவிஸ் அரசாங்கம் கைகோத்து நிற்கின்றது என்றதை அந்த சபையில் உரையாற்றியது இன்று நமக்கு பெரும் முழுக்கை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்தபடியாக வேறு அதாவது இன்டர்ஃபெய்த் இன்டர்நேஷனல், சர்வ மதம் சார்பான இன்டர்ஃபெய்த் இன்டர்நேஷனலுடைய சார்பில் டியேட் மெக்கனால் ஒரு உரையாற்றியிருந்தார். இதை விட ஆங்காங்கே சிறு சிறு அரசு சார்பற்ற நிறுவனங்களுடைய உரைகள் நடைபெறுகின்றது. இப்பொழுது என்ன கூற முடிகின்றேன் என்றால், இப்பொழுது காசா, யுக்ரைன் என்றது மிகவும் கடுமையாக வலிக்கிட்டது. இப்பொழுது ஓரளவு தணிந்திருக்கின்றது. இதைத் தொடர்ந்து கடந்த 13ஆம் தேதி வியாழக்கிழமை இந்திய தூதுவராலயத்தினால் அங்கு ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அந்த கூட்டத்தில் முக்கியமாக பேச்சாளர் இந்தியாவுடைய தேசிய மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய தலைவர் ரா சுப்பிரமணியம் அவர்கள். இவர் ஒரு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். அவர் அங்கு உரையாற்றியிருந்தார். அவருடைய உரையாற்றிய தொடர்ந்து கேள்விகள் பதில்கள் நேரங்கள் ஒதுக்கப்பட்ட பொழுது நான் அந்த கேள்வி பதில்கள் நேரத்தில் அவருடன் ஒரு கேள்வியை கேட்டேன். என்னவென்றால், எனக்கு நன்றாக தெரியும் அந்த கேள்விக்கும் ஒரு தேசிய ஆணைக்குழு உடைய தலைவருக்கும் சம்பந்தம் இல்லை. ஏனென்றால் அது இந்தியாவுடைய வெளிநாட்டு கொள்கை. இந்த 13ஆம் திருத்த சட்டம் பற்றி நீங்கள் தொடர்ந்து கதைத்து வந்தனீர்கள். இந்த புதிய அரசாங்கம் வந்த பின்னர் அமைதியாகிவிட்டீர்கள். இதனுடைய அர்த்தம் இந்தியா 13ஆம் திருத்த சட்டத்தை இருந்து விலகிவிட்டதா அல்லது அமைதியாகிவிட்டதற்கு காரணம் என்னவென்று உண்மையில் ரா சுப்பிரமணியம் அவர்கள் இதற்கு பதில் கொடுக்க விரும்பவும் இல்லை, அவருடைய வேலையும் இல்லை. அப்பொழுது இந்திய பிரதிநிதியான பாஜி, அவருடைய பெயர், அவர் ஸ்ரீலங்காவில் கடமையாக்கியவர், பதில் தூண்டுவராக அவர் அந்த கேள்விக்கு பதில் அளித்தார். அவர் சொன்னார், ஸ்ரீலங்கா விடயத்தில் 13ஆம் திருத்த சட்டத்தில் இந்தியாவிடம் எந்த மாற்றமும் இல்லை. நாங்கள் 13ஐ திரும்பவும் சொல்வோம். விரும்பினால் டெல்லியில் கேட்டு இன்னும் மீண்டும் நான் அதை அறிவுறுத்த விரும்புகின்றேன் என்றார். ஆகையால் இப்படியான விடயங்கள் ஏற்கனவே நடந்திருக்கின்றன. இனி ஏதாலும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் பேசுவதானால் அது ஒரு சிறு சிறு விடயங்களாக இருக்கும். இங்கு கீதனன், நாங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். அடுத்து வரும் ஜூன் மாத கூட்டத்தொடரில் விசேடமாக ஸ்ரீலங்கா பற்றி உத்தியோகபூர்வமாக எதுவும் நடைபெறும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் செப்டம்பர் மாதம் 60வது கூட்டத்தொடர் ஈழத்தமிழருக்கு, தமிழ் மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், காணாமல் போன மக்களுக்கு, காணாமல் போகிற பெற்றோர் தாய்மாருக்கு ஒரு முக்கியமான கூட்டத்தொடர். காரணம், இந்த கூட்டத்தொடரில் தான்
தீர்மானம். செப்டம்பர் மாதம் கொண்ட கூட்ட தீர்மானத்தினுடைய முற்றுப்புள்ளியோ தொடர்ச்சியோ தெரியவில்லை. ஆகையால் நாங்கள் அரசாங்கங்களுடன் வேலை செய்ய வேண்டும். ஆனால் அரசாங்கங்களை எதிர்த்து நாங்கள் அந்த சபையிலேயே கூட்டி சொல்லும் பொழுது எல்லா அரசாங்கங்களும் ஒன்று சேர்ந்தால் திரவலையில் இந்த தீர்மானம் நீத்து போவதற்கான அறிகுறிகளும் உள்ளன. ஆகையால் நாங்கள் இந்த செப்டம்பர் மாத கூட்டத்தொடரில் நாங்கள் மிகவும் அவதானமாக வேலை செய்ய வேண்டும். இவைதான் இப்பொழுது மனித உரிமை சபையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் விடயங்கள். இந்த இடத்தில் தான் நீங்கள் கூறுகின்றது போன்ற இந்த இணைத்தலைமை நாடுகளினுடைய பங்களிப்பு என்பது இந்த இடத்திலே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. இந்த இணைத்தலைமை நாடுகள் இம்முறை, அதாவது இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மனித உரிமைகள் அமர்வுகளிலே இலங்கை விவகாரம் எடுக்கப்பட்ட போது அவர்களுடைய பிரதிபலிப்புகள் எவ்வாறாக இருந்தது? குறிப்பாக அது பிரான்ஸாக இருக்கலாம் அல்லது கனடாவாக இருக்கலாம். இந்த நாடுகளுடைய பிரதிபலிப்பு எவ்வாறு இருந்தது? உண்மையில் அந்த நாடுகள், இணைத்தள நாடுகள் தான் இன்று நம்முடைய தீர்மானத்துக்கு முற்றுமுழுதாக துணை கொடுப்பவர்களும் அவர்கள்தான் விடயங்களை தொடர்ந்து அழுத்தமாக கொடுப்பவர்களும். ஆனால் இங்கு ஒரு விஷயம் நடந்திருக்கின்றது. என்னவென்றால், ஸ்ரீலங்காவில் ஒவ்வொரு முறையும் அரசாங்கங்கள் மாறும் பொழுது அவர்கள் அதை இந்த அவர்களுடைய தொனியை குறைத்து கதைப்பார்கள். இணைத்தள நாடுகள் மிகவும் மோசமான ஒரு அறிக்கையாக இந்த முறை அமையவில்லை. ஆனால் அவர்கள் காணாமல் போவர்களுடைய விடயத்திலும் அங்குள்ள நிலைமைகளை அவர்கள் சரியாக பரிசீலிக்க வேண்டும் போன்ற விடயங்களை கூறியிருந்தார்கள். ஆனால் அது அரசாங்கத்தை கடுமையாக முயற்சிக்கவில்லை. காரணம், இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்து 3 மாதங்கள் தான், 3-4 மாதங்கள். இந்த அடிப்படையில் அவர்களுடைய எதிர்கால அறிக்கை, அவர்கள் தீர்மானத்தை கொண்டு செல்வதா விடுவதா என்ற விடயங்களை இந்த நாடுகள் முடிவு செய்யும். இவை கூடுதலாக உங்களுக்கு நன்றாக தெரியும், ஐரோப்பிய நாடுகளுடன் கனடா உட்பட்ட நாடுகள், 6 நாடுகள், மெசடோனியா, மொண்டெனிக்ரோ போன்ற நாடுகள் தான் இதில் அங்கம் வகிக்கின்றன. ஆகையால் இங்கு உள்ள முக்கிய வேலை என்னவென்றால், இணைத்தள நாடுகளுடன் நாங்கள் மட்டும் நின்று சரிவராது, ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா நாடுகளுடைய ஆதரவை தேட வேண்டும். ஆனால் சுவிஸ் அரசாங்கம் இணைத்து நாங்கள் இந்த வழியில் அவர்களுக்கு எதிராக அவர்களை கண்டித்து கொண்டு செல்லும் பொழுது ஒரு தனிநபருக்காக அவர் என்னத்துக்காக கைது செய்வார் என்பதை எமக்கு தெரியும். ஆனால் நான் இந்த விடயத்தில் சொல்ல வரவில்லை. அவர்கள் அதை எதிர்காலத்தில் பார்ப்பார்கள். நான் அந்த அறிக்கையை உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றேன், நீங்கள் அதை தொடர்ந்து பாருங்கள். இந்த இடத்திலே நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயம், கடந்த வாரம் முழுவதும் தமிழர்கள் அனைவரும் ஒரு பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது, கனடாவினுடைய நீதி அமைச்சராக கரி ஆனந்த சங்கரி அவர்கள் நியமிக்கப்பட்ட விடயம். அவர் நீதியமைச்சராக மாத்திரமல்லாமல் அந்த நாட்டினுடைய சட்டமா அதிபராகவும் அவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இவ்வாறு இலங்கை தமிழர்களுடைய விவகாரம் ஐநா மனித உரிமைகள் பேரவையில், அதே போன்று சர்வதேச அரங்கிலே பேசுபொருளாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலே கனடா மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை கடந்த காலங்களிலே வழங்கி வருகிறது. குறிப்பாக கனடாவினுடைய கடந்த பிரதமராக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இந்த இலங்கை விவகாரத்திலே அதீத கரிசனையை காட்டக்கூடிய ஒருவராக இருந்தார். இவ்வாறான நிலையிலே இன்று கனடாவினுடைய ஒரு நீதியமைச்சராகவும் கரி ஆனந்த சங்கரி அவர்கள் ஒரு தமிழர், அதாவது ஈழத்தமிழ் பின்னணி கொண்ட ஒருவர் அங்கே பதவியேற்றக்கூடிய நிலையிலே கனடா இந்த விவகாரங்கள் தொடர்பிலே மேலும் ஆழமாக வலியுறுத்தல்களை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் அமையலாம் என்கின்ற ஒரு கருத்துக்களும் இருக்கிறது. இவை தொடர்பாக நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? நீங்கள் சொல்வது நியாயமானது. நிச்சயமாக உலகத்தில் உள்ள பல நாடுகளில் இன்று ஈழத்தமிழருடைய விவகாரங்களில், விசேடமாக அரசியலாக இருந்தால் என்ன, பொறுப்புக்கூறலாக இருந்தால் என்ன, இந்த விடயங்களில் முன்னணியில் நிற்பவை 2-3 நாடுகள் தான். அதில் முன்னணியில் நிற்கும் நாடு என்றால் அது ஒன்று கனடா, அடுத்தபடியாக பிரித்தானியா நிற்கின்றது. இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கும் பொழுது கனடா இன்று நேற்றல்ல, மிக நீண்ட காலமாக தமிழருக்கு ஏற்பட்ட பொறுப்புக்கூறல் என்று சுருக்கமாக சொல்வோம். அதில் காணாமல் போவல், கொலை செய்யப்பட்டோர், சித்திரவதை செய்யப்பட்டோர், தடுப்பு போன்றவற்றை உள்ளடக்கி அவர்கள் மிகவும் கடுமையாக வேலை செய்வர். நீங்கள் கூறிய ஹரி ஆனந்த சங்கரி யாவருக்கும் தெரிந்த உண்மை. இவர் தமிழர் கூட்டணியினுடைய தலைவர் திரு ஆனந்த சங்கரியினுடைய மகன். இவர் கனடாவில் நீண்ட காலம், அவர் சிறு வயதிலிருந்தே வாழ்ந்து வந்தவர். ஆனால் 2008-9 மனித உரிமை சபைக்கு வந்து அவருடைய துணைவியாருடன் வந்து பல முறை வேலை செய்தவர். யாவருடனும் எத்தனையோ நாங்கள் செவிகள் அதுகளில் ஒன்றாக கலந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர் பின்னர் அரசியலில் ஈடுபட்டு அவர்
ஒரு ஈழத்தமிழன் என்ற விதத்தில் ஒரு அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி கரி ஆனந்த சங்கரி அவர்கள் மனித உரிமை சபையில் கனடா அரசாங்கம் சார்பில் ஒரு உரையாற்றியது 2-3 வருடங்களுக்கு முன்னால் அது எமக்கு பெருமையாக இருந்தது. காரணம், ஒரு ஈழத்தமிழன், அது அவர் நன்றாக தமிழ் பேசுவார், அவர் தமிழ் நன்றாக உரையாடுவார். அப்படியான ஒருவர் கனடாவை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒரு முக்கியமான நாட்டை அங்கு அந்த சபையில் ஸ்ரீலங்கா பிரதிநிதிகளுக்கு சார்பாக சமனாக நின்று உரையாற்றுவது லேசுப்பட்ட காரியம் அல்ல. இப்பொழுது அவருக்கு கிடைத்திருக்கிற பதவி என்பது உலகத்திலேயே ஒரு முக்கியமான பதவி. நீதித்துறை என்பதை விட சட்டமா அதிபர் என்பது உங்களுக்கு யாவருக்கும் தெரியும். சட்டமா அதிபர் என்னென்னத்தையெல்லாம் முடிவெடுப்பார், என்னென்னத்தையெல்லாம் செய்வார் என்பது அது உண்மையில் ஒரு ஒழுங்கு நடவடிக்கையில் அவர் முக்கிய பங்கு வகிப்பார். ஆகையால் கரி ஆனந்த சங்கரி ஒரு வழக்கறிஞர், அவர் அதற்கு தகமை உடையவர். அவருக்கு நீண்ட அரசியல் அனுபவம் இப்பொழுது வந்துவிட்டது. அவர் 2008, 9, 10, 11 மனித உரிமை சபையில் தீர்மானம் கொண்டு வரும் விடயங்களில் முன்னணியில் நின்று வேலை செய்தவர். இப்பொழுது அவர் அரசியலுக்கு சென்று இப்படி வந்திருக்கின்றார். இது ஒரு நன்மை. இப்பொழுது அடுத்த விடயம் நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த தமிழருடைய விவகாரம் 2 இடத்துக்கு போவதற்கான சாத்திய கூறுகள் இருக்கின்றன. ஒன்று, செப்டம்பர் மாதம் நாங்கள் கடுமையாக உழைத்து இந்த புதிய அரசாங்கம் அங்கு ஒரு தொல்லையும் கொடுக்காவிட்டால் அதை ஐசிசிக்கு பாரப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் இப்பொழுது உள்ள நிலைமையில் ஒன்றும் கூற முடியாது. அடுத்ததாக அதை ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் என்பார்கள். அடுத்ததாக ஐசிஜே இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அதைத்தான் பங்களாதேஷில் உள்ளவர் கலைக்கப்பட்ட பொழுது, பங்களாதேஷுக்கு கலைக்கப்பட்ட போது ரோஹிங்கியா மக்கள் அவர்கள் அந்த ஆப்பிரிக்காவில் உள்ள நாட்டின் உதவியுடன் அதை அங்கு கொண்டு சென்றார்கள். அப்படியான ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. நான் பலமுறை எனது கட்டுரைகளில் எழுதி வந்திருக்கிறேன். இப்பொழுது உலக நடப்பில் இதை செய்யக்கூடிய ஒரே ஒரு நாடு கனடா. இது பலமுறை சொல்லி இருக்கின்றேன். ஆகையால் இந்த ஐசிஜேக்கு தன்னும் இந்த விடயம் செப்டம்பர் மாதம் ஐசிசிக்கு போகாத கட்டத்தில் ஐசிஜேக்கு நகர்த்துவதற்கு கனடா நிச்சயமாக உதவி புரியலாம். ஆனால் அங்கத்தை அரசியல் நிலைமை நாங்கள் என்னத்தை பார்க்க வேண்டும் என்றால், கனடாவில் உள்ள அரசியல் நிலைமையை நாங்கள் பார்த்தோம் என்றால் கூடிய விரைவில் அங்கு ஒரு பொது தேர்தல் வர இருக்கின்றது. இதே கட்சி திரும்ப பதவிக்கு வருமா? அது வந்தால் நிச்சயமாக கரி ஆனந்த சங்கரி அவர்கள் அந்த சபையில் அதே பதவிகளை வகிப்பாரா போன்ற விடயங்கள் இருக்கின்றது. ஆகையால் நாங்கள் விடயங்களை ஆராயலாம் ஒழிய இது இப்படித்தான் நடக்கும் என்று அடித்து வைத்து கூறுவது கடினம். ஆனால் கரி ஆனந்தனுடைய வரவு, அவருடைய பதவி என்பது உண்மையில் போற்றக்கூடியது, வாழ்த்தக்கூடியது, ஈழத்தமிழர்களுக்கு பெருமை கொடுக்கக்கூடியது. ஐநா மனிதுரிமைகள் பேரவையிலே இலங்கை விடயங்கள் வருகின்ற போது இலங்கை அரசாங்கத்துக்கு சார்பான நிலைப்பாட்டோடு பயணிப்பதிலே சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள், பாகிஸ்தான் போன்ற நாடுகள் முன்னணி வகிக்கின்றன. இம்முறை அவர்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறு அமைந்திருந்தது? நாங்கள் இந்த புறம் பார்க்கின்ற போது எங்களுடைய இணைத்தலைமை நாடுகள் என்று கூறுகின்ற கனடா, பிரித்தானியா போன்ற நாடுகளுடைய தன்மைகளை பார்க்கின்ற போது நாங்கள் மறுபுறத்தை நாங்கள் உற்று நோக்குவது இந்த பூகோள போட்டிகளே ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிற என்ற அடிப்படையிலே இம்முறை இந்த இலங்கையினுடைய விவகாரம் மனித உரிமை பேரவையிலே பேசப்பட்ட போது சீனா, ரஷ்யாவுடைய நிலைப்பாடுகள் எவ்வாறு இருந்தது? ஏதாவது எதிரொலிகளை அவர்கள் அங்கே செலுத்தினார்களா? உண்மையில் இம்முறை அப்படியான எதிரொலிகள் அங்கு எதிரொலிக்கப்படவில்லை. ஆனால் நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல சீனா, ரஷ்யா, பாகிஸ்தான், கியூபா, ஈரான் போன்ற நாடுகள் என்றும் ஸ்ரீலங்கா எதை சொன்னாலும் அதை பெருமைப்படுத்தி அங்கு கூறுபவர்கள். ஆகையால் அவர்கள் கூறாவிட்டாலும் அவர்கள் அமைதியாக அவர்களுடைய நிலைப்பாடு மாறியுள்ளதாக நாங்கள் எடுக்க முடியாது. அவர்கள் இனி அவர்களுடைய உண்மையான முயற்சிகள் இதுகள் யாவும் செப்டம்பர் மாதத்தில் தான் இருக்கும். ஏனென்றால் அங்குதான் ஒரு தீர்மானத்தை தொடருவதா முதலாவது கேள்வி, அல்லது இரண்டாவது ஒரு புது தீர்மானத்தை கொண்டு புதிய விடயங்களை அடக்குவதா, அல்லது இத்துடன் இந்த தீர்மானத்தை கைவிடுவதா. உண்மையில் தீர்மானத்தை கைவிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவானால் இதை விட ஒரு வெட்கக்கேடான விஷயம் நமக்கு உருவாகும். ஏனென்றால் எமது நிலைமைக்கு இதுவரையில் உலக நாடுகளில் 2009 மே மாதத்துக்கு பின்னர் கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்பது மனித உரிமை சபையில் கொண்டு வரப்பட்ட தீர்மானம். இந்த தீர்மானம் எவ்வளவு கடினப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு 2011 பின்னர் அமெரிக்காவின் உதவியுடன் கொண்டு வந்தது. இப்பொழுது அமெரிக்கா மனித உரிமை சபையில் அங்கத்துவமும் இல்லை, அங்கு அவர்கள் இல்லை. அது குடியரசு கட்சி வந்தால் அவர்கள் மனித உரிமை சபையை விட்டு போவார்கள், ஜனநாயக கட்சி வந்தால் மனித உரிமை சபையில் தொடர்ந்திருப்பார்கள். இதுதான் அமெரிக்காவுடைய நிலைமை.
ஆகையால் அமெரிக்காவினுடைய உதவியை நாங்கள் இங்கு எதிர்பார்க்க முடியாது. நாங்கள் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும், தொடர்ந்து பார்க்க வேண்டும். நாடுகளுடைய ஆதரவுடன் நாங்கள் பயணிக்க வேண்டும். விசேடமாக அங்கத்துவ நாடுகளுடைய உதவியுடன் நாங்கள் செல்ல வேண்டும். அங்கத்துவ நாடுகளுடன் நாங்கள் பகைக்க வழிகட்டால் நமக்கு பெரிய ஆபத்து மனித உரிமை சபையில் உருவாகும். இவ்வாறு இருக்கக்கூடிய நிலைகளை நாங்கள் இணையதள நாடுகளுடைய நிலைப்பாடுகள் மற்றும் சீனா ரஷ்யா போன்ற விடயங்கள் பார்த்திருந்தோம். புலம்பெயர் சங்கங்களினுடைய செயற்பாடுகள் இம்முறை இவ்வாறு இருந்தது. நீங்கள் ஏலவே சில விடயங்களை தொட்டு சென்றிருந்தீர்கள். அதை விடுத்து மேலதிகமாக இம்முறை இலங்கை அரசாங்கத்தினுடைய அல்லது இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையிலே புலம்பெயர் சங்கங்களுடைய செயற்பாடுகள் அங்கு அமைந்திருந்தனவா? அவை தொடர்பாக சட்டங்களுக்கு விளக்க முடியும்? உண்மையில் புலம்பெயர் சங்கங்களுடைய அழுத்தங்கள் அங்கு வளமையான லொபியை பிரித்தானியாவிலிருந்து வந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே இடத்தில் பிரான்சிலிருந்து சென்ற நாங்கள் சில விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். இதை தவிர அங்கு இம்முறை எந்த விதமான உருப்படியான வேலைகள் நடைபெறவில்லை. அடுத்தடுத்த வாரங்களில் இது 4ஆம் தேதி வரை நடைபெறும். லொபி என்பதற்கு அரசாங்கங்கள் ராஜேந்திரிகளை கண்டு சந்தித்து கதைப்பதற்கு காலம் இருக்கின்றது. நிச்சயமாக அது மனித உரிமை சபை நடைபெறும் பொழுதுதான் சந்திக்க வேண்டும் என்ற அவசரமும் இல்லை. விரும்பினால் வேறு நாட்கள் சந்திக்கலாம், அவருடைய தலைநகரத்துக்கு சென்று சந்திக்கலாம். ஆகையால் இப்படியான வேலைகள் தொடருகின்றது. ஆனால் இவற்றை நாங்கள் யாரை சந்தித்தோம், என்னத்தை கதைக்கின்றோம் என்பது நாங்கள் நீண்ட காலமாக ஆரம்பத்திலிருந்தே சொல்லுவதில்லை. சொன்னால் ஸ்ரீலங்கா அடுத்த நாள் சென்று அந்த நாட்டை கண்டு அவர்கள் தமது அறிக்கைகள் என்னென்னத்தை பொய்யாக சொல்ல வேண்டும், என்னென்னத்தை மாற்ற வேண்டும் என்பதை சொல்வார்கள். இப்பொழுது என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், வடக்கு கிழக்கில் நமக்கு பெரிய ஆதரவு வந்திருக்கின்றது, அங்கு ஒரு பெரிய மாற்றம் பெறப்போகின்றது, நாங்கள் காணாமல் போருடைய அமைப்பை அதாவது நிறுவனத்தை திரும்ப நடைமுறைப்படுத்துவோம். இது ஒன்று OMP வரும் போகும் இதுதான் அங்கு. ஏனென்றால் அரசாங்கத்தை பொறுத்தது. இப்படியான விடயங்களை இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அடுத்த ஜூன் மாதம் என்னத்தை சொல்வார்கள் என்பது நமக்கு தெரியும். காரணம், உள்நாட்டு தேர்தல் நடக்கப் போகின்றது. உள்நாட்டு தேர்தல் நிச்சயமாக மே மாதம் முடிந்தால் ஜூன் மாதம் அவர்களுக்கு அதுவும் ஒரு விடயமாக வரும். என்னென்றால் மனித உரிமை சபையில் வந்து சொல்வார்கள், ஜனாதிபதி தேர்தல் வைத்தோம், தொடர்ச்சியாக பாராளுமன்ற தேர்தல் வைத்தோம், அடுத்த 6 மாதத்துக்குள் உள்நாட்டு தேர்தலையும் பெற்றுவிட்டோம், அங்கு மக்கள் சந்தோஷமாக வாழுகின்றார்கள், எல்லாம் நமக்கு ஆதரவாக இருக்கின்றது என்ற விடயங்களை ஜூன் மாதம் நிச்சயமாக சொல்வார்கள். ஆகையால் இந்த உள்நாட்டு தேர்தல் என்பது ஒரு அவர்கள் எம்மை பொறுத்தவரையில் ஒரு பெரிய விடயமாக இல்லாவிட்டாலும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு அது ஒரு பிளஸ் பாயிண்ட். இதுதான் நடக்கும். விஜித கேரத்தினுடைய அந்த அறிக்கையிலே ஒரு விடயத்தை தொட்டு சென்றிருந்தார். நீங்களும் அந்த விடயத்தை பொறுத்து கோடு காட்டியிருக்கிறீர்கள். குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருந்தும் தங்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைத்திருக்கின்றது என்கின்ற ஒரு விடயத்தை இதனுடைய அறிக்கையிலே விஜித கேரத் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கின்றார். இவை தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? உண்மையில் விஜித ஹெரத் சொன்னதில் என்ன தவறு இருக்கின்றது? விஜித ஹெரத் சொன்னதில் எந்த தவறும் இல்லை. கிழக்கில் அப்படியாக பெரிய வெற்றி அவர்கள் அடையவில்லை. ஏனென்றால் வடக்கு கிழக்கு தமிழ் ஈழ மக்களுடைய தாயக பூமி. இந்த பூமியிலும் இதுவரையில் ஒரு சிங்கள பௌத்த அரசினுடைய பிரதிநிதியாக நிற்கும் தமிழர்கள் விசேடமாக வடக்கில் இவ்வளவு மோசமாக வென்ற நிலைமைகள் இல்லை. இப்பொழுது ஜேவிபி அதாவது NPP என்னும் கட்சி, அரசாங்கத்துடைய கட்சி 3 வேட்பாளர்கள் பாரிய வெற்றியை அடைந்துள்ளார்கள். இது விஜயகர சொன்ன அறிக்கையின் விடயத்தில் நான் நிச்சயமாக பிழை என்று சொல்ல மாட்டேன். அவர் உண்மையை பேசியிருக்கின்றார். அந்த விஜயகரத்தினுடைய அந்த விடயத்தை சொல்ல வைத்தது யார்? தமிழர். தமிழர் என்னும் போது வாக்காளரை நான் குறை சொல்ல வரவில்லை. தமிழ் அரசியல்வாதிகள் நிச்சயமாக அவர்கள் எப்பொழுதும் நம்முடைய தமிழ் அரசியல்வாதிகள், எல்லாரும் அரசியல்வாதிகள் அல்ல, சிலர் பரம்பரையை வளர்ப்பதற்காக அரசியல் செய்பவர்கள், சிலர் உண்மையில் போராட்ட காலத்தில் நின்றவர்கள், பிறகு பின்னர் ஒரு ஜனநாயக வழியில் வந்தவர்கள், இவர்கள் அரசியல்வாதிகள். ஆனால் மற்றவர்கள் அவர்களுடைய பரம்பரை அரசியலை கொண்டு செல்வதற்கும் செல்லப்பள்ள அரசியலை கொண்டு செல்வதற்காக உருவானவர்கள். அவர்களுக்கு அரசியல் விளங்காது, அவர்களுக்கு ஒரு நீண்ட பார்வை கிடையாது.
இன்று என்பிபி வந்து வடமாகாணத்தில் 3 கட்சிகளை 3 பாராளுமன்ற உறுப்பினர் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உருவாக்கியது யார் சொல்லுங்கள். யாழ்ப்பாண மாவட்டத்திலே 3 ஆசனங்கள், வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் அது இன்னும் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் அது இன்னும் அதிகம். ஏனென்றால் வன்னிகளும் நிச்சயமாக ஆசனங்களை நீங்க பெற்று சொல்வது சரி. காரணம் தமிழ் மக்கள் தான் இதை வாக்களித்தார்கள். தமிழ் மக்கள் இப்படியான ஒரு நிலைமைக்கு முன்பு எப்பாவது வாக்களித்தார்களா? இல்லை. அங்கஜன், டக்ளஸ் தேவானந்தா இவர்களுடைய நிலைப்பாடு, அங்கு திருமதி மகேஸ்வரி போன்றவர்கள் அங்கு மூவர் அடுத்தடுத்து தேர்வானதும் அவர்கள் வேறு வேறு கட்சிகளை உடையவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகையால் இந்த கட்சி அடிப்படையில் என்பிபிக்கு கிடைச்சது ஒரு பெரிய வெற்றி. அது உண்மை. நாங்கள் உண்மைகளை மறைத்துவிட்டு ஆய்வுகள் செய்ய முடியாது. ஆனால் இதை நாங்கள் அதை வருவதற்கு வழிவகுத்து விட்டு இப்பொழுது உண்மையை சொல்லுகின்றேன், இப்பொழுது நடக்கும், அதாவது பிராந்திய சபையோ பிரதேச சபைக்கு கூட்டு முயற்சியும் பிரதேச சபைக்கு கூட்டுக்களும் கட்சிகள் ஒன்றாக குவிந்து என்னத்தை சாதிக்கப் போகின்றோம். உண்மையில் நான் ஒன்றை இங்கு சொல்லுகின்றேன், இந்த 3 வருடத்துக்கு பின்னுக்கு வர இருக்கின்ற அரசியல் ஜாப்பு, என்பிபி அரசாங்கத்தினால் கொண்டு வர அரசியல் ஜாப்பில் பிராந்திய சபைகள் மாநகர சபைகளுக்கு தான் உரிமை ஒழிய அங்கு மாகாண சபை கூட இருக்காது. ஆகையால் இவருடைய கூட்டு முயற்சி எதிர்காலத்துக்கு நல்லதுதான். ஏனென்றால் எதிர்காலத்தில் இவர்கள் அங்குதான் அரசியல் பேச போகின்றார்கள். ஆனபடியால் இந்த கூட்டு முயற்சி என்பது, நாங்கள் இந்த எத்தனையோ கூட்டு முயற்சிகளை நாங்கள் பார்த்து விட்டோம். தமிழர் கூட்டணியை பார்த்தோம், தமிழர் கூட்டமைப்பை பார்த்தோம், பிறகு சிவில் சமூகம் கொண்ட ஜனாதிபதிக்கான கூட்டமைப்பை பார்த்தோம். அது ஐஸ் கட்டி போல வந்த அடுத்த நிமிடமே போய்விட்டது. இப்பொழுது அடுத்த கூட்டமைப்புகள், இந்த கூட்டமைப்புகள் எல்லாம் யாருக்கு? உள்நாட்டு தேர்தலுக்கு கூட்டமைப்பு தேவையா? நான் இந்த உள்நாட்டு தேர்தலை பற்றி சொல்லுகின்றேன். இந்த உள்நாட்டு மன்னிக்க வேண்டும், உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது யார் வாக்களிக்கின்றார்கள்? இன்று தன்னும் நான் உடன் வர முடியுமானால் வந்து அரசாங்கம் என்ன தேர்தல் நிற்க அனுமதித்தால் நான் நிச்சயமாக எனது ஊரில் வெல்வேன். அங்கு அரசியல் கட்சிகள் வாக்களிப்பதில்லை, கட்சிக்கு வாக்களிப்பதில்லை. மாமன், மாமி, சித்தப்பா, படிப்பிச்ச டீச்சர், சிநேகிதர், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் தான் இந்த தேர்தலில் வாக்களிப்பவர்கள். அவர்கள் அரசியலை பார்ப்பதே இல்லை. 80ஆம் ஆண்டுக்கு முதல் இதுக்கு அரசியல் பேசியதே கிடையாது உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு. இப்பொழுது புதுவிதமாக கூட்டமைப்புகள் சேர்ந்து மானம் போகுது, தமிழருடைய மானம். ஒரு நீண்ட சிந்தனை இல்லை, குறுகிய சிந்தனையுடன் அரசியல்வாதிகள் இருப்பதனால் தமிழருடைய அரசியல் நிலைமை, தமிழீழ மக்களுடைய அரசியல் நிலைமை காற்றில் பறக்கின்றது. இதுதான் உண்மை. இந்த இடத்திலே நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தையும் பார்க்க வேண்டும். ஐநா மனித பேரவையினுடைய அமர்வு நிறைவடைந்து சில நாட்களுக்கு பின்னர், அதாவது இலங்கை விவகாரம் பேசப்பட்டு சில நாட்களுக்கு பின்னர், உங்களுக்கு தெரிந்திருக்கும் ரணில் விக்ரமசிங்க சர்வதேச தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் பின்னர் பட்டளந்த விவகாரம் மீள கிளறி எடுக்கப்பட்டுகிறது. சந்திரிகா குமாரதுங்காவினுடைய காலப்பகுதியில் பட்டளந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட அறிக்கை அன்றைய நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படாத நிலையில் மீளவும் அந்த ரணில் விக்ரமசிங்க அவருடைய நேர்காணலுக்கு பின்னர் இந்த நாடாளுமன்றத்திலே, அதாவது தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்றத்திலே அது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது இந்த பட்டளந்த விவகாரம் தொடர்பான விவாதங்கள் எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதத்திலே அதனுடைய முதல் வாரங்களில் இடம்பெறும் என்ற அறிவிப்புகளும் வெளியாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே இந்த பட்டளந்த அறிக்கை தற்போது தூசு தட்டப்படுகின்ற விடயத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இவை யாவும் உண்மையில் நல்ல விஷயங்கள். ஒன்றை மட்டும் இலங்கையில் உள்ள சிங்கள பௌத்த அரசியல்வாதிகளுக்கு என்னத்தை இணைப்பூட்டுவது என்றால், காலங்கள் போனாலும் நிச்சயமாக ஏதோ ஒரு கட்டத்தில் நீங்கள் பதிலே கூற வேண்டும். பாருங்கள், இந்த பட்டலான் அந்த தடுப்பு முகாமினுடைய கதையை உண்மையில் நாங்கள் பார்க்க போனால், முதல் நான் ரணில் விக்ரமசிங்க யார் எப்படியானவர் என்பதை சுருக்கமாக சொல்லேன். நியமான விடயங்கள் வந்துவிட்டது ஏற்கனவே. என்னவென்றால் 1981ஆம் ஆண்டு யாழ் நூலகம் எரிப்பதற்கு முக்கியமான காரணகர்த்தாவாக இருந்தவர் ரணில் விக்ரமசிங்க. அது எத்தனையோ சிங்கள எழுத்தாளர், ஆய்வாளர்கள், பத்திரிகையாளர்கள் வந்து ஏற்கனவே அதுக்கான ஆதாரங்களை வெளியிட்டார். அடுத்தபடியாக பாருங்கள், இன்றைக்கு 86, 87 பட்டர்லாண்டை உருவாக்கி
அங்கு நடந்த சித்திரவதைகள். நாங்கள் பல வருடங்களுக்கு முன்பே அவருடைய படத்துடன் அந்த கேம்பில் அவர் பத்திரிகை வாய்ச்சி கொண்டிருக்கும் படத்துடன் நாங்கள் அவரை பற்றிய விடயங்களை பார்த்திருக்கோம். இங்கு என்ன நடக்குது என்றால் நாங்கள் இங்குதான் அவதானமாக பார்க்க வேண்டும். அல் ஜீஸ்ராவில் அதை அந்த செவ்வியை எடுத்தவர் அவர் ஒரு லேசுப்பட்ட ஆள் இல்லை. அவர் ஒரு நீண்ட அனுபவம் கொண்டு அவர் சில இடங்களில் முக்கியமான ஆக்களை அமெரிக்காவில் எல்லாம் செவ்விகள் கண்டு அதனால் அவர் வேலையை இழந்த ஒரு மனிதன். ஆகையால் ரணில் விக்ரமசிங்க ஆளை தெரியாமல் வந்து மாட்டிவிட்டார். மாட்டியது மட்டுமல்ல, அவரிடம் தாராளமான அரங்கைகள் செவ்வியலுக்கான விடயங்கள் அவரிடம் இருந்தது. இங்கு ஒன்றை நான் கூற வேண்டும். இந்த செவ்வி என்பது ரணில் விக்ரமசிங்க இறுதியாக வெளிவந்த பின்னர் சொன்ன குறையில் ஒன்று, இதை எடிட் பண்ணி விட்டார்கள். உண்மையில் நான் அந்த விடயத்தில் நான் கலந்து கொள்ளவில்லை. அங்கு அதுக்கு நான் சென்றிருக்கவில்லை. அதுக்கு சென்ற நண்பர்கள் சொன்னார்கள், அவர்கள் எடிட் பண்ணாம போட்டால் ரணில் விக்ரமசிங்காவுடைய மானமே போயிருக்கும் என்று. ஏனென்றால் சில கட்டங்களில் இவர் ஒலிம்பிக் நடந்து வெளியில போகிறதுக்கும் ஆயத்தமாக விட்டார். அவ்வளவு மோசமான கேள்விகள் ஆனபடியால் இங்கு நான் என்ன சொல்லுகின்றேன் என்றால், ரணில் விக்ரமசிங்கா தானாகவே சில விஷயங்களை மாட்டிக்கொண்டார். அந்த அறிக்கை இதுவரையில் பாராளுமன்றத்துக்கு வரவில்லை, அங்கு கொன்றவில்லை, அறிக்கையை எடுங்கள் பார்க்க முன்னும் என்று எல்லாம் அங்கு சவால் விட்டார். விடும் பொழுது அங்கு உங்களுக்கு தெரியும், பிபிசி பழைய அவ இருந்தவ பிரான்சிஸ் ஹாரிசன், அவ உடனே அந்த அறிக்கை தன்னிடம் இருப்பதாக அங்கு கொடுத்தார். ஆனபடியால் ரணில் விக்ரமசிங்கா பார்த்த வேலைகள் லேசி அல்ல. அவர் முகமும் கதையும் நன்றாகத்தான் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், 2015ஆம் ஆண்டு தமிழருக்கு நடந்த பெரிய அநியாயம். தமிழர் கூட்டமைப்புடைய ஆதரவுடன் அரசாங்கத்தை நடத்தி கொண்டு இந்த 13ஆம் திருத்தச் சட்டத்தை கூட நடைமுறைப்படுத்தாமல் தனது நரிப்புத்தியை பாவித்து இவர்களை சமாளித்தவர். அப்படியான ஒரு கட்டித்தனம் கொண்டவர். இன்று பட்டலானுக்கு பெரிய பொறுப்பு கூற வேண்டிய கட்டத்துக்கு வந்திருக்கின்றார். அவர் பல விஷயங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய கட்டத்துக்கு வந்துள்ளார். 81இல் யாழ் நூலகம் எரித்ததுக்கு அவர் காரணம், ஜூலாய் கலவரத்துக்கு அவர் காரணம் என்று சென்ற வருடம் அவர்கள் தேர்தலில் ஆட்சிக்கு வர முதலே சொல்லிவிட்டார்கள் ஜேவிபி. இவர்தான் முக்கியமாக நின்ற ஆள் என்று. அடுத்தபடியாக பத்தலான். அதை விட இப்பொழுது உங்களுக்கு தெரியும், மத்திய வங்கியினுடைய ஊழல். மத்திய வங்கி இவர் காலத்தில் அங்கு சிங்கப்பூரை சேர்ந்தவர் அந்த விடயங்களை செய்தார். அடுத்தபடியாக 2019ஆம் ஆண்டு தேவாலயங்களிலான குண்டுவெடிப்பு. இப்படியாக இவர் மீது பல குற்றச்சாட்டுகள் குவிந்துள்ளது. ஒரு நல்ல பிள்ளை போல் நடித்து ஏதோ ரணில் வந்தால் தேன்மலை பொழியும் என்று சொன்ன தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இதை விளங்க வேண்டும். ஆனால் ரணில் இதுவற்றிலிருந்து தப்புவது இனி கடினம். எப்படியாக இவை முடியும் என்பதை அவர்கள் பாராளுமன்றத்திலும் அங்கு நடக்கும் விடயங்களிலும் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். நீங்கள் சொன்னது போல் பட்டலான் அறிக்கை என்பது மிகவும் கடுமையான அறிக்கை. அங்கு ஒவ்வொருத்தரையும் பற்றி வடிவாக ஆராயப்பட்டிருக்கின்றது. அது நான் நினைக்கிறேன் 179 பக்கங்களை கொண்டது பட்டலான் கமிஷன் அறிக்கை, 178 அறிக்கை பக்கம். ஆகையால் இதை வாதித்தவர்கள் புரிந்து கொள்வார்கள் எவ்வளவு தூரம் அங்கு தமிழ் மக்களை கொண்டு போயில்லை என்றதும் போய் தமிழ் மக்களையும் சில பேர் அங்கு ஜேவிபிக்கு ஆதரவாக இருந்தவர்கள் சில பேர் மாட்டப்பட்டிருக்கிறார்கள். அங்கு இவருடைய கண்காணிப்பில் நடந்திருக்கின்றது. ஒரு சட்டத்திரணி கொலை செய்யப்படுற நேரத்தில் இவரும் பிரேமதாசாவும் அங்க போனதுக்கான ஆதாரங்கள் இருக்கின்றது. இப்படியாக பட்டலான் தடுப்பு மிகவும் மோசமான ஒரு கொடூரமானது. அதற்காக நான் வடக்கு கிழக்கில் நடந்ததை இங்கு சொல்லவில்லை. என்னென்றால் அது சொல்வதானால் மனத்தியலா கணக்கு தேவை. எங்கெங்கெல்லாம் இங்கு காட்டுகளில் முகங்களை போட்டு தமிழர்களை சித்திரவதை செய்தார்கள், கற்பழித்தார்கள் போன்ற விடயங்களும் இருக்கின்றது. ஆனால் அதுவும் காலப்போக்கில் வரும். இப்பொழுது பெட்ரலானோடு நிற்கின்றோம். தமிழருக்கு செய்த முள்ளிவாய்க்கால் குற்றத்துக்கும் இங்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டங்கள் வருகின்றது. இருந்து பார்ப்போம். இந்த இடத்திலேயே இவ்வாறான ஒரு விமர்சனம் இருக்கின்றது. இந்த பட்லாண்ட் அறிக்கையினை சமர்ப்பித்திருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி ஏன் வடகிழக்கில் இடம்பெற்ற படுகொலைகள் தொடர்பாக சிந்திக்க மறக்கிறது என்ற ஒரு கேள்வியை குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தல் கால பகுதியாக இருக்கலாம், நாடாளுமன்ற தேர்தல் கால பகுதியாக இருக்கலாம், அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம் அவர்களுடைய
வெளிப்படையான தேர்தல் பிரசாரங்களில் குறிப்பிட்ட ஒரு விடயம், படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுடைய நீதி தொடர்பாக தாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். குறிப்பாக லசந்த விக்ரமதுங்கவாக இருக்கலாம், அதே போன்று எங்களுடைய தமிழ் ஊடக பரப்பிலே மிக பிரசித்தமான ஒரு ஊடகவியலாளராக இருந்த திரு சிவராம் அவர்களாக இருக்கலாம், தராகி சிவராம் அவர்களாக இருக்கலாம். இவ்வாறு அவர்களுடைய படுகொலைகள் தொடர்பாகவும் நடவடிக்கைகளை எடுப்போம் என்று குறிப்பிட்ட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தங்களுடைய நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்து கிட்டத்தட்ட 3 மாதங்கள் கடக்கின்ற சூழ்நிலையில் அந்த விசாரணைகள் தொடர்பான அறிக்கைகளை இன்னமும் முன்கொண்டு வராமல் தற்போது ஒரு பக்கச்சார்பாக, அதாவது தங்களுடைய தோழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கோருகின்ற விடயத்தில் அவர்கள் நடவடிக்கை எடுக்க பார்ப்பது, ஏலவே குறிப்பிட்ட இந்த ஊடகவியலாளர்களுடைய படுகொலை தொடர்பான விடயங்களை அவர்கள் கைவிட்டு விடுவார்களோ என்கின்ற ஒரு அச்சம் எழுவதாக சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த கருத்துக்களை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இந்த அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி எதிர்காலத்தில் என்னென்ன விடயங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இது நல்ல கேள்வி. ஆனால் இந்த பதில் மிகவும் சிக்கலானது. காரணத்தை சொல்லுகின்றேன். ஸ்ரீலங்காவில் ஆட்சி மாற்றம் ஏற்படலாம் ஒழிய இப்பொழுது ஒரு புதுவிதமான ஒரு ஆட்சி வந்திருக்கிறது. முன்பு யாரும் இருக்காத ஆட்சியில் இருக்காதவர்கள் வந்திருக்கின்றார்கள். அதற்காக அன்று டிஎஸ்என்ஏகா இலங்கை சுதந்திரமடைந்த நாளிலிருந்து செய்ததை விட இவர்கள் விசேடமாக ஒன்றையும் செய்ய போகின்றார்கள் என்பதுதான் யதார்த்தம். இதுதான் உண்மை. தேர்தல் மேடைகளில் சொல்வதெல்லாம் நடைமுறைக்கு வருவது இல்லை. அது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் மேடை என்பது அது கள்ளங்கபடம் நிறைந்த ஒரு மேடை. அங்கு தமிழ் அரசியல்வாதிகளுடைய பேச்சுக்களையே பாருங்கள். இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் சொன்ன பத்திரிகையாளருடையது மட்டுமல்ல, காணாமல் போனவருடைய, ஏனென்றால் அவர்களுடைய விடயம் காணாமல் போன பொழுது மஹிந்த ராஜபக்ஷ போன்ற மங்கள சமர வீரா போன்றவர்கள் ஐநாவுக்கு வந்தவர்கள். அப்பொழுது ஐநா மனித உரிமை ஆணைக்குழு சபை அல்ல. இதை விட சர்வதேச பிரச்சாரத்தில் வாசகனான உட்பட ஈடுபட்டவர்கள். இப்படியான ஜேவிபியினர் இன்று வடக்கு கிழக்கில் நடந்து காணாமல் போனவருடைய பெற்றோருக்கு இன்றைய வரை என்ன பதிலை கொடுத்திருந்தார்கள்? எந்தவித பதிலையும் கொடுக்கவில்லை. நீங்க சொன்ன பத்திரிகையாளர் விடயத்தில் அக்கறை இல்லை. இது மட்டுமல்ல, பாராளுமன்ற உறுப்பினர்கள் எப்படியாக கொலை செய்யப்பட்டார்கள். கொழும்பில் குமார் பொன்னம்பலம் அவர்கள் எப்படியாக பட்ட பகலில் கொலை செய்யப்பட்டார். ஆகையால் இவர்களிடம் இருந்து தமிழருக்கு நீதி கிடைக்கும். இதற்காகத்தான் நாங்கள் சர்வதேசத்தின் மூலம் நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அன்றிலிருந்து இன்று வரை தெரிகின்றோம். ஸ்ரீலங்காவில் தமிழருக்கு நீதியும் கிடைக்க போறதில்லை, அரசியல் தீர்வும் கிடைக்க போவதில்லை. இதுதான் உண்மை. அரசியல் தீர்வு தரப்போகின்றார்கள் 3 வருடத்தின் பின்னர். என்ன அரசியல் தீர்வு? இவர்கள் 13ஆம் திருத்த சட்டத்தையே எதிர்த்து ஊர்வலம் செய்து அதன் மூலம் ஐக்கிய தேசிய கட்சிக்கு சிக்கல் கொடுத்து பட்டர்லான் கேம்ப் உருவாகி போன்ற விடயங்களை செய்த இவர்கள், உருவாவதற்கு காரணமாக இருந்த இவர்கள் நமக்கு 13ஆம் திருத்த சட்டத்துக்கு மேலாக ஒரு அரசியல் தீர்வை கொண்டாடுவார்கள் என்று ஒரு தமிழன், ஈழத்தமிழன் கனவு காண்பனாக இருந்தால் அவரை போய் ஒரு மடியர் கிடையாது. ஏனென்றால் 13ஆம் திருத்த சட்டத்தை ஏன் சிங்களவர் எதிர்க்கிறார்கள் என்பதை சிந்திக்காத தமிழ் அரசியல்வாதிகள் தான் இருக்கின்றார்கள். சிங்கள அரசியல்வாதிகள் 13ஆம் திருத்த சட்டத்தையே நடைமுறைப்படுத்தாது என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்பதையே சிந்திக்க முடியாத கட்டத்தில் இருப்பவர்கள் மாயையில் வாழ்கின்றார்கள். இங்கு பாருங்கள், சிங்கள அரசு மாறலாம், சிங்கள பௌத்த அரசு காலத்துக்கு காலம் மாறலாம். ஆனால் அவர்கள் கொள்கைகள் வடக்கு கிழக்கு வாழ் மக்களுக்கு எதையும் உருப்படியாக செய்ய போறவர்கள். இன்று காலப்போக்கில் பாருங்கள், சென்னநேக்கா காலத்தில் உருவான கல்லோயா திட்டம் இன்று எங்கு வந்து விட்டது? தையிட்டியில் புத்த கோயிலுக்கு நாங்கள் இன்று ஊர்வலங்களும் இதுகளும் செய்கின்றோம். அது மட்டுமல்ல பிரச்சனை, முல்லைத்தீவிலும் பிரச்சனை, மணலாறிலும் பிரச்சனை, நாவற்குழியிலும் பிரச்சனை. இவை எல்லாத்தையும் இன்று காலப்போக்கில் செய்து கொண்டு வருகின்றோம். எமது தமிழ் அரசியல்வாதிகள், விசேடமாக நான் சொல்லும் அரசியல்வாதிகள், 80க்கு பிறகு உருவான அரசியல்வாதிகளுக்கு நீண்ட பார்வை கிடையாது. இதுதான் உண்மை. பாருங்கள், 2010 தமிழர் கூட்டமைப்பு உடைக்கப்பட்டது. இன்று அதை உடைத்தவர்கள் திரும்ப ஐக்கியப்பட வேணுமாம். ஏனென்றால் அவர்கள் தேர்தலில் கனவு கண்டவர்கள் 12 தொகுதியில் வெற்றி, ஒரு தொகுதியில் கிடைத்த வெற்றியே அரும்பொட்டாக கிடைத்தது. இப்பொழுது ஐக்கியம். என்னத்துக்கு ஐக்கியம்? உள்ளூராட்சி தேர்தலுக்கு. இதனால் என்ன வரப்போன்றது? இதை இவ்வளவையும் சொல்லும் கிருபாகரன் என்னத்தை கேட்கின்றார் என்றால், நான் சொல்லுகின்றேன், முன்பு நான் சொல்லி வந்தது சிவில் சமூகம் நல்ல விடயங்களை செய்யும் என்று. சிவில் சமூகம் சில விடயங்களை செய்ததுதான், இல்லை என்றில்லை, அது எல்லாம் பிழைத்து விட்டது. இப்பொழுது நாங்கள் நம்பி இருக்க வேண்டிய ஒரே ஒரு ஆக்கள் யார் என்றால் பல்கலைக்கழக மாணவர்கள்.
இவர்கள் திறம்பட இயங்குகின்றார்கள், திறம்பட கலக்கின்றார்கள். இவர்கள் வழியில் செல்ல வேண்டும். என்னத்துக்காக கூட்டமைப்பு? எல்லாருமா சேர்ந்து ஒரு கட்சியை ஒன்றை உருவாக்கி ஏன் அந்த கட்சியின் கீழ் இருக்கப்படாது? நாங்கள் தானே கூட்டமைப்பு கூட்டணி எல்லாத்தையும் பார்த்து விட்டோம். வந்த உடனே அவருக்கு 2 சீட்டு, இவருக்கு 2 சீட்டு, அவருக்கு சாவச்சேரி கிராம சபை, இவருக்கு யாழ்ப்பாண மாநகர சபை என்பது இதெல்லாம் பொய். இதெல்லாம் ஒரு அரசியல் இல்லை. இது தமிழ் மக்களை ஏமாற்றும் வேலை தேர்தல்வாதிகளால். ஆகையால் நாங்கள் யதார்த்தத்துடன் பயணிக்க வேண்டும், நீண்ட பார்வை இருக்க வேண்டும். தமிழீழ மக்கள் ஏற்கனவே கிழக்கை பறிகொடுத்து கொண்டு வந்த நிலைமையில் வடக்கும் பறிபோகுது. இப்பொழுதும் உங்களுக்கு உணர்ச்சி வரவில்லை என்றால் இதனால் எந்த பிரயோசனமும் இல்லை. இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியாக இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. எங்களுடைய வடபகுதி மீனவர்கள், அதே போன்று தமிழக மீனவர்களுக்கு இடையிலான பிரச்சினை. இந்த பிரச்சனையானது ஒரு கடல் வழியிலே கடல் வளத்தை அழிக்கின்ற ஒரு செயற்பாடாக இருக்கின்றது. குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அதை தெரிந்துதான் செய்கின்றார்களா, அல்லது அவர்கள் இந்த விடயங்களிலே இன்னமும் வடக்கு மீனவர்கள் எதிர்கொண்ட கடந்த கால பாதிப்புகளை உணராமல் இருக்கின்றார்களா என்று பல விடயங்கள் இன்று தொக்கி நிற்கின்றது. இது எவ்வாறாக இருந்தாலும் இந்த 2 மீனவர்களுக்கு இடையிலான பிரச்சனையை தீர்க்கின்ற விடயத்திலே நாங்கள் குறிப்பாக தமிழ் சமூகம் அரசாங்கத்திடமே அந்த விடயத்தை ஒப்படைத்து விடுவதென்பது அரசாங்கம் தன்னுடைய அரசியலை அல்லது தமிழ் மக்களிடையே அல்லது தமிழகத்துக்கும் தமிழர்கள் வடபகுதிக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை சிதைக்கின்ற நடவடிக்கைகளுக்கு ஒரு ஏதுவான விடயமாக அமைந்துவிடும் என்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது. ஆகையினாலே தமிழ் சமூகமாக, குறிப்பாக புலம்பெயர் சமூகங்கள், தமிழ் சமூகங்கள் ஒன்றிணைந்து இந்த மீனவர் பிரச்சனைகளை தலையீடு செய்து 2 பகுதி மீனவர்களுக்கும் ஒரு நியாயமான தீர்வை எட்டி கொடுக்கின்ற முயற்சிகளே ஈடுபட வேண்டும் என்ற சில கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்றன. நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியாக நீங்கள் இந்த விடயத்தை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? என்னென்றால் கீர்த்தனன், நாங்கள் இந்த தமிழக மீனவர்களுக்கும் வடபகுதி மீனவர்களுக்கும் உள்ள சர்ச்சையை நாங்கள் இன்று நேற்றுடன் பார்க்க முடியாது. என்று இந்திரா காந்தியினுடைய காலத்தில், சினிமாவுடைய காலத்தில் கச்சதீவு கொடுக்கப்பட்டதோ அதே ஆரம்ப புள்ளி. இதுதான் உண்மை. காரணம், அந்த காலத்தில் அவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் கச்சதீவு இந்தியாவுக்கு இருந்த கட்டத்தில் அவர்கள் எங்கும் வந்து நன்றாக மீன்பிடித்து சென்றவர்கள். வடபகுதி மக்களும் அங்கு சென்றார்கள். அவர்களுக்கும் இவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. கச்சதீவு கொடுக்கப்பட்டது பின்னர் ஸ்ரீலங்கா நேவி இந்திய மீனவர்களுக்கு தொல்லை கொடுக்க துவங்கினார்கள். அவர்கள் தமக்கு இருந்த பங்கை அங்கு பறிகொடுத்து விட்டோம் என்று வந்து போகின்றார்கள். பாருங்கள், ஸ்ரீலங்கா அரசு நாடகம் ஆடுகின்றது. என்ன நாடகம் என்றால், முன்பு இருந்த அரசாங்கத்தை பாருங்கள். மீன்பிடி தொழில் அமைச்சராக டக்ளஸ் தேவானந்தா இருந்தார். அவர் ஒரு தமிழர். அடுத்தபடியாக இப்பொழுதும் வந்திருக்கிறவரும் தமிழர். இதை ஏன் தமிழருடைய கையில் கொடுத்து தமிழருக்குள்ளேயே பிரச்சனையை உருவாக்குகின்றார்கள் என்பதை இவர்களால் உணர முடியாது. ஏன் இந்த சந்திரகாந்தன் என்ற மீன்துறை அமைச்சர் இதை ரிசைன் பண்ணி விட்டு வேற தோட்ட தொழிலாளருடைய அமைச்சராக வர முடியாது? அதை ஒரு சிங்களவரிடம் கொடுத்து அந்த பிரச்சனையை பார்க்க முடியாது. முன்பிருந்த டக்ளஸ் தேவானந்தா அதையும் செய்திருக்க முடியாது. ஆகையால் பிரச்சனை சிறிதாக இருக்கும் பொழுது இவர்கள் எண்ணெய் ஊற்றி கொளுத்துகின்றார்கள். காரணம், தமிழரும் இலங்கை ஈழத்தமிழரும் தமிழ்நாட்டு தமிழரும் மோத வேணும் என்பதுதான் ஸ்ரீலங்கா அரசனுடைய நம்பிக்கை. அதைத்தான் நடைமுறைப்படுத்துகின்றார்கள். அதுதான் நடக்கின்றது. எங்களுடைய மீனவர்கள் பாவம், அவர்களுக்கு சில காலம் தொழிலே இல்லை. தொழில் வந்த பின்னர் இந்த பிரச்சனை வருகின்றது. இதற்குள் நேவி கொஞ்ச காலம் ஒரே பிரச்சனை, இவர்களுக்கு கொல்வதும் அடிப்பதும் காணாமல் போவதும். ஆகையால் ஸ்ரீலங்கா அரசனுடைய நாடகத்தில் தான் இவை யாவும் நடக்கின்றது. இதற்கு சரியான தீர்வு வருவதற்கு உண்மையில் சர்வதேசம் தான் பெற வேண்டும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஐசிஜே சர்வதேச சமூகங்கள் பல நாடுகள் தலையிடுவதற்கு முன்னர் ஏன் எங்களுடைய புலம்பெயர்ந்த சமூகங்கள், அதே போன்று எங்களுடைய வடபகுதியில் இருக்கக்கூடிய புத்திஜீவிகள் இந்த விடயத்திலே அக்கறை எடுத்து ஒரு கூட்டாக தமிழக மீனவர்களுடனும் அதே போன்று எங்களுடைய வடபகுதி மீனவர்களுடன் ஒரு கலந்துரையாடல்களை மேற்கொண்டு ஒரு நியாயமான முடிவுக்கு வர முடியாதது இருக்கின்றது. நாங்களும் அரசாங்கம் தீர்த்து கொள்ளட்டும் அல்லது சர்வதேசம் வரட்டும் என்று கூறியே நாங்களும் அந்த விடயங்களை விட்டு விடுவது ஒரு வகையில் இந்த பிரித்து ஆளுகின்ற தந்திரங்களுக்கெல்லாம் அது வாய்ப்பாக அமைகின்றது அல்லவா? நல்லது, நீங்க சொல்வது சரி. ஆனால் இங்கு மீண்டும் பாருங்கள், நாங்கள் அரசியல்வாதிகள் மற்ற சமூக செயற்பாட்டாளர்களை விடுவோம்.
நீங்கள் சொன்ன புத்திஜீவிகள் கல்விமான்கள் நிச்சயமாக வர முடியும், அங்கிருந்தும் பெற முடியும். ஆனால் இங்கு என்ன நடக்கின்றது என்றால், இங்கு கோயிலுக்கு போற நந்தி போல அங்கே ஒரு மந்திரி இருக்கின்றார், யார் மீன்பிடி தொழில் அமைச்சர். அவர் சொல்வார், என்ன கண்டு கதைக்காமல் ஒன்றும் செய்ய முடியாது. அதே இடத்தில் அவருக்கு மீன்பிடியை பற்றியே தெரியாது. அப்படியான கட்டங்களில் இதை எப்படி நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு சிக்கல் இருக்கின்றது. இங்குதான் நான் முதலே உங்களுக்கு சொன்னேன், ஐசிஜே, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அதாவது அங்குதான் இரு நாடுகளுக்கான சர்ச்சைகளை தீர்ப்பது. அந்த கட்டத்துக்கு போற கட்டம் வரும். எப்பொழுது வரும் என்பதை நான் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் இங்கு ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கு வால் பிடிப்பது போல் நடித்து என்னவோ செய்கின்றது. அங்கு இந்தியாவிலும் 13 துவங்கின இவர் மோடி இன்று வரையும் 13 சொல்லுகின்றார் ஒழிய அடுத்தடுத்து இதை செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. அங்கும் ஒரு சிக்கல் இருக்கின்றது. ஆகையால் அரசியல் மாற்றங்கள் ஏற்பட வேண்டுமா, அரசுகள் மாற வேண்டுமா என்ற கேள்விகள் இருக்கின்றது. ஆனால் அதற்கிடையில் வளங்கள் சூறையாடப்படுகின்றது என்பது உண்மை. ஆனால் இதை தீர்ப்பது கடினம். ஏனென்றால் இதற்கு உரிய ஆக்கள் அந்த துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் மந்திரிகளாக வர வேண்டும். ஸ்ரீலங்கா அரசு இந்த பிரச்சனைக்கு பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி அதை பெரிதாக்கும் விடயத்தை கைவிட வேண்டும். ஆகையால் இந்த விடயங்களை லேசாக நாங்கள் நினைக்கும் அளவுக்கு முடிக்க முடியாது. ஏனென்றால் அங்கு போவார்கள், கதைப்பார்கள், வருவார்கள். இவர்கள் மந்திரிமார் அவைக்குள்ள பொக்கெட் என்ற போவார்கள், அவ்வளவுதான். அங்கு வேறு ஒன்றும் உருப்படியாக நடைபெறுவதில்லை. சிக்கலான விடயம். கீர்த்தனன் இதற்கு சரியான பதிலை கூறுவது மிகவும் கடினம் என்று கூறிக்கொள்வோம். நிச்சயமாக நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இன்று பேசியிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது சர்வதேச விவகாரங்கள் தொடர்பாகத்தான் எங்களுடைய அதீதமான கவனம் இந்த நிகழ்ச்சியிலே நீண்டிருக்கின்றது. தற்போது ஒரு உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான முன்னெடுப்புகள் வடகிழக்கிலே முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாடளாவிய இருக்கின்றது. என்றாலும் வடபகுதியிலே தமிழ் தேசிய கட்சிகள் அந்த விடயங்களில் மிக பரபரப்பாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் நெருங்குகின்ற போது தொடர்ச்சியாக நாங்கள் உங்களிடம் தொடர்ந்தும் இந்த உள்நாட்டு விவகாரங்கள் தொடர்பான விடயங்களிலும் கருத்துக்களை கேட்டறிவதற்காக இருக்கின்றோம் என்ற விடயத்தை குறிப்பிட்டுக் கொண்டு இன்று எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக மீளவும் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி கீர்த்தனன். நன்றி டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இத்துடன் இன்றைய நெற்றிக்கண் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். தொடர்ந்து மற்றொரு நெற்றிக்கண் நிகழ்ச்சியில் இருந்திருக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொண்ட நான் கீர்த்தனன். வணக்க நேயர்களே.